என்னால இருக்கவே முடியாது அப்படி பார்த்து. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஷூட்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஷூட் வந்து ஒரு ஆட் ஷூட். இந்த ஷூட்டு நாங்கள் வந்து எங்கே ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசியில் ஷூட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஷூட் வேலையை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஷூட் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கவர் பண்ணுற விலாகாக தான் இந்த விலாகும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷூட்டு சென்னையிலேருந்து வந்தவாசிக்கு போய் நாங்கள் பண்ணுறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு அப்படியே மாற்றாக தான் இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக க்ரீனாக பச்சை பசேல்னு இருக்குது. இப்போது நம்ம வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனை அடைஞ்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த கோஃபார்ம். கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இந்த கோஃபார்ம் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கோஃபார்மை வச்சு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த கோஃபார்மில் ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கே நம்மளுக்கு காரு இல்லை பைக்கு தேவைப்படும். நார்மலாக நம்ம வந்து நடக்காத ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோஃபார்மில் நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்குள்ளேயே வேர்த்து விறுவிறுத்து டயர்ட் ஆகிடுவீங்க. சென்னையிலேருந்து நம்ம வந்தவாசி வரணும் அப்படின்னும் போது செம்ம டயர்டாக இருந்துச்சு போன அடுத்த நிமிஷமே. பட் ரெஃப்ரெஷிங்க்கு ஒரு மோர் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த மோரை நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அது பியூர் கவு மில்க். அது மட்டும் இல்லாமல் அங்கே செய்கிற தயிர்லேயே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவன் தான் வந்து நம்ம தலை. இவர் வந்து 15 வயசு ஆகுது இவனுக்கு. வில்லிவாக்கத்துலேருந்து ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம கிட்ட போயிட்டோம் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். ஸோ இதுதான் வந்து அந்த முழு கோஃபார்ம். ஸோ இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு அவனை பார்த்துட்டோம். அடுத்து இருக்க எல்லா நாயும் பார்ப்போம். இதுதான் வந்து கன்னி. இங்கே இருக்க மற்ற கன்னியோட மம்மியே வந்து இவன் தான். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. எப்படி வாலாட்டுறான்னு பாருங்களேன். அந்த மாதிரி தான் த்ரூ அவுட் நாங்கள் கோஃபார்ம்லேருந்து வர்ற வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெட்டு இது வந்து அவளோட பையன். இவன் நின்னா எவ்வளோ சின்னதாக இருக்கா, ஆனால் இவன் நின்னா செம்ம பெருசு. இவன் பேர் பைரு. ஸோ இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். ஸோ இவனுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங். இவனுமே வந்து கன்னி வகையை சேர்ந்தது தான். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ ஃபீமேல் கோகோ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இதுவுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அவளோட டாட்டர். மேடம் வந்து கேமராவுக்கு பயங்கரமாக போஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மேடம் போஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. இவன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்ன்றதுனால உள்ளே வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பயங்கரம் குலைச்சினே இருப்பானுங்களே தவிர நம்ம கிட்ட போய் கொஞ்சம்னா எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறானுங்க. அதில் அந்த கார்னரில் இருக்க லேபு மட்டும்தான் தான் பெரிய ஆறு அப்படிங்கிற மாதிரி வருவான். ஸோ இங்கே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோழிகள் கிட்டத்தட்ட 100 கோழி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபுட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அரிசின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 100 கோழி. அந்த 100மே வந்து நாட்டுக்கோழி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு ஷெட்டும் அண்ட் இங்கே ஒரு ஷெட்டுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்ன மாதிரி 100 கோழி வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் ஏன் ஃபாலோ பண்ணேன்னா, அங்கே இருக்க கோழிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காலில் கொண்ட தலையில் கொண்டன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளை பார்த்து ரொம்ப பயந்துது. பட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக வாத்து. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வாத்து தான். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10லேருந்து 20 வாத்துகள் இருக்கும். பின்னாடி அதுக்குன்னு ஒரு ஷெட்டு வச்சுருக்காங்க. ஸோ சிலது வந்து ட்ரோன் கேமரா எடுத்துகிட்டு போகுதுனால அதுக்காக பயந்து அது பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபுட் எடுத்து வந்த அடுத்த நிமிஷம் கொச்சன்னு அங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு வருது. இது 3ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது. ஆனால் வந்து 12 அடி வளருமா. இதுக்கு வந்து நார்மல் அரிசி தான் ஃபீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து ரொம்ப விரும்பி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்க க்ரீனரி தான். நான் கீரை வகை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப விரும்பி அது சாப்பிட்டுச்சு. பட் வந்து நம்மளெல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுது. அண்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேர்டு அப்படின்ட்டு. அந்த லார்ஜஸ்ட் பேர்டு நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் ஆஸ்ட்ரிச். ஸோ எனக்கு வந்து என்னோட ஹைட்டாக இருக்குது 3மே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காட்ட போனால் லிட்டராக நான் மறந்துட்டேன். இவன் தான் ஜானி. இங்கே இருக்க எல்லா கன்னி நாயோட அப்பா இவன் தான். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி.
கூப்பிட்டு அவன் வந்து அந்த கேரை வாங்கிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். நேரம் இங்கே இருக்க ஃபார்ம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மாடு வளர்க்குற அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். வெயில் வந்து செம்மையாக குறைஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போ செம்ம காற்று இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை பெய்யும் நான் சொன்னேன். பட் நாங்கள் போகிற வரைக்கும் அங்கே மழையே இல்லை. ஆஃப்டர் 3 வந்து அங்கே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. மார்னிங் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிச்சதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆஃப்டர் 3 வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து மாடு இருக்க அந்த ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து மாட்டு கொட்டாய் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வகையான நாட்டு மாடுகளை வந்து இங்கே வளர்த்துட்ருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த மாடோட கன்றுக்குட்டி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் மாடு கூட பழகுறேன். யூஸ்வலாக மாடுனா எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் இந்த மாடுகளை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை, ஒரு 1% கூட. இதில் ஒரு சில மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் மாடு கம்பீரமாக இருக்க மாதிரி. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடுமே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். சொல்லவே வேண்டாம், இங்கே க்ளீன் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே அதுக்குன்னே வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு மார்னிங் வந்து ஒரு 9 o'clock திறந்து விட்டாங்கன்னா 4 வரைக்குமே அது அங்கே தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா. 4க்கு தானாகவே வந்து நின்றுடும். அந்தளவுக்கு இவங்க மாடு இருக்கும். அண்ட் கன்றுக்குட்டியுமே இங்கே தனியாக பக்கத்தில் இருக்க இதில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த மாடுகள் தான் பெருசாக இங்கே பேசவும் படுது. இன்னொரு விஷயம், ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரோன் போகிறத பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணுச்சுங்க. நம்ம சினிமாவில் கூட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ பண்ணும்போது டேக்ஸ் நிறைய போகும்ல, அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக எல்லாமே அந்த ட்ரோனை பார்க்குதுங்க போகிறதுலேருந்து வர வரைக்கும். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாடுகளை அவ்வளோ அழகாக வந்து பார்த்துச்சு. அந்த ட்ரோன் கேமரா வரும்போது எல்லாமே அந்த ட்ரோன் கேமராவை பார்க்குதுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாடு வந்து எப்போவுமே மார்னிங் காலையில் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்களாம். பட் இங்கே இன்றைக்கி என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நாங்கள் வரோம் அப்படின்றதுக்காக அனுப்பவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால 4 மணிக்கு நாங்கள் மாட்டு கொட்டாய்க்கு போனோம். 4 மணிக்கு தான் வந்து மாடு வந்து அமைச்சு மேய்ச்சலுக்கு வந்து விட்டுருந்தாங்க. பட் 5 மணிக்கெலாம் திரும்பி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மாடெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பட் அப்போ தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடுங்க தங்களுக்குள்ளே சிக்னல்ஸ் விட்டுக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஏதுன்றது பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ மாடோட ஒரு மெயின் தலைவர் இருக்கான், அவன் தான் சிக்னலே கொடுப்பான். எதுக்கு 4 மணிக்கு விட்டு 5 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து கோமாதா பூஜை அப்படின்ட்டு வந்து இங்கே ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மோஸ்ட்டாகவே வந்து கோவிலுக்கு போனாலே பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இங்கே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத அந்த ஓனர் உறுதியாக சொல்கிறாரு. வேணும்னா நீங்கள் வந்து செக் கூட பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த கோமாதா பூஜையில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியும் அவர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். பட் என்னென்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயம் காளை. ஸோ அந்த காளைக்கு தான் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது அதோட குட்டி. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காலை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்காது. ஆக்சுவலி அந்த காலை 2 கொம்பு இருக்கும் போது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து ஒரு கொம்பு வந்து இன்ஃபெக்ஷனால் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக. பட் வந்து அது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த கொம்பில். எனக்கு அந்த கொம்பு ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த கோஃபார்மில் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இந்த கோஃபார்மோட கடைசி பகுதி தான் வந்து இந்த புறாக்கள். இங்கே புறாக்களில் நான் ஒரு ஸ்பெஷாலிட்டி கண்டுபிடிச்சேன். தூங்கும் போது அது ஒரு காலை தூக்கின்னு தான் தூங்குமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கோஃபார்மில் நான் பார்த்தேன். முதலாக இந்த கவ் ஃபார்முக்கு நான் போகிறேன். இந்த கவ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பார்த்தேன். அனிமல்ஸை பற்றி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கோ ஃபார்முக்கு நீங்கள் போகணும். அண்ட் இந்த கோ ஃபார்முக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது, அண்ட் ஸ்பான்சர். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு பிடிஎஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிடிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருப்பேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி. பாய்.